அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 26ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். நேயர்களே, இன்று ரமலான் மாதத்தின் 26வது மாலை பொழுது. இன்றைய இரவு கிடைப்பதற்கு அரிய 1000 மாதங்கள் நன்மை சொரியும் ஓர் பேரிரவு நம்மை வந்தடைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய மாலை பொழுதின் இரவு நமக்கெல்லாம் லைலத்துல் கதிர் இரவாக அமையட்டும். இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் லைலத்துல் கதிர் இரவின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் 27ஆம் நோன்பின் மாலை பொழுதுக்கான சிறப்பு அலங்காரமாக நிகழ்ச்சிகள் வர இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொரு முறை பெருமானாருக்கு அருளப்பட்ட போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக வகியாக அவை கொண்டு சேர்க்கப்பட்ட போதும் பெருமானார் பெற்ற அழுத்தம் என்ன என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வருகிறார்கள். இதோ வகியின் அழுத்தம் என்ற தலைப்பில் உரை தருவதற்காக பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. 1000 மாதங்களுக்கு நிகரான புண்ணியம் பூத்து குலுங்கும் லைலத்துல் கதிர் இரவு, நோன்பு காலத்தின் வசந்த வரவு. இந்த இரவு 2 மகத்துவங்களை கொண்டது. ஒன்று, அகில உலகிற்கும் ஓர் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணலம் பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல இறைவனின் இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி என்று அங்கீகரிக்கப்பட்டு தூதுத்துவம் வழங்கப்பட்ட இரவு. இரண்டாவது, அகில உலகிற்கும் ஓர் நற்போதனையான அல் குர்ஆனின் வசனங்கள் முதலில் இறங்கிய இரவு. இன்று நம் கரங்களில் தவழும் இதயங்களில் நிறைந்திருக்கும் அல் குர்ஆன் எளிதாக நமக்கு கிடைத்து விடவில்லை. நபி பெருமான் அதற்காகப்பட்ட பாடுகள், செய்த தியாகங்கள் அதிகம். வகி இறங்கும் போது அவர்கள் உடலில் ஏற்பட்ட அழுத்தம் உயர் அழுத்த மின்சாரத்தை ஓர் உடல் தாங்கியதைப் போன்றது. ஒரு நாள் பெருமானார் என் மடியில் தலை வைத்து படுத்திருக்கும் போது வகி இறங்கியது. அதன் அழுத்தம் தாங்க முடியாமல் என் தொடையெலும்பு முறிந்து விடுமோ என்று அஞ்சும் அளவிற்கு பெரும் பாரமாக இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்திருப்பது இதற்கு சான்றாகும். ஒரு சில வசனங்கள் இறங்கும் போதே இத்தகைய பாடு என்றார். 165 வசனங்களை கொண்ட திருக்குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரத்துல் அல் அன்ஆம் ஒரே நேரத்தில் முழுமையாக இறங்கியதென்றால் என்ன அழுத்தம் அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கும். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரி
அஸ்மா பின் யஜீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இது பற்றி கூறும்போது, அல் அனாம் வசனங்கள் நபிகள் ஒட்டக சவாரியில் இருந்தபோது இறங்கின. நான் ஒட்டகத்தின் மூக்குக்கயிறை பிடித்து கொண்டிருந்தேன். வகியின் சுமை தாங்க முடியாமல் ஒட்டகத்தின் எலும்புகள் உடைந்துவிடும் போல் எனக்கு தோன்றியது என்கிறார். நபிகளாரை சுமந்த ஹஸ்வா ஒட்டகம் வகியின் சக்தி தாங்க முடியாமல் கனைத்து குரல் எழுப்பியவாறு படுத்துவிட்டது என்றால், அந்த வகியை உள்ளத்தில் ஏந்திய பெருமானாருக்கு எத்துணை அழுத்தம் வேதனை ஏற்பட்டிருக்கும். பெருமானார் செய்தது நிலாப்பணி. வானில் தவழும் வெண்ணிலவு உலகிற்கு இரவு நேர விளக்கு. குளிர்ந்த ஒளியை தந்து நம்மை இரவு நேர அமைதி கொள்ளச் செய்கிறது. அந்த நிலா அதற்காக செய்யும் தியாகம் என்ன தெரியுமா? பகல் முழுக்க காயும் சூரியனிலிருந்து பூமியை மறைத்து சூரியனின் கடும் வெப்பத்தை தான் உள்வாங்கிக் கொண்டு சூரிய ஒளியின் சூட்டை வடிகட்டி குளிரூட்டி நமக்கு தருகிறது. பெருமான் நபிகள் நாயகமும் முழு நிலாதான். வல்ல இறைவனின் அளப்பரிய சக்தியால் வெளிப்பட்ட குர்ஆன் வகியின் அதீத சக்தியை தான் உள்வாங்கிக் கொண்டு தன்னை வருத்தி நமக்கு குறுநில ஒளியாய் தந்துள்ளார்கள். அதனால்தான் இன்று 14-15 வயதேயான சிறுவர் சிறுமியர் கூட முழு குர்ஆனையும் தங்கள் இதயங்களில் அனிச்ச மலர் போல் தாங்கி உள்ளனர். ஆனால் நபிகளார் ஏந்தி தந்த தன்னொழியை பரப்புவதற்காய் நபித்தோழர்கள் பட்ட பாடுகளும் சாதாரணமானதல்ல. அவர்கள் வேத வசனங்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்ற போது சந்தித்த எதிர்ப்புகள், தாக்குதல்கள், அதனால் பட்ட வேதனைகள் நிரம்ப உண்டு. பத்ரு யுத்தம் முடிந்து அன்னலார் தன் படைபரிவாரங்களுடன் தங்கியுள்ளார்கள். போரில் வீரமரணம் அடைந்தவர்களை நல்லடக்கம் செய்கின்றனர். காயமுற்றோருக்கான மருத்துவம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. களத்தில் எதிரிகள் விட்டு போன பொருட்களை நபித்தோழர்கள் சேகரித்து கொண்டிருந்தனர். அப்போது நபிகளார் தோழர்களிடம் அபூஜஹில் என்ன ஆனான் என்று கேட்டார்கள். முஆது பின் அம்ர், மொபித் பின் அஃப்னாப் என்ற 2 அரும்பு இளவல்கள் அபூஜஹிலை களத்தில் வெட்டி வீழ்த்திய சாகஜ செய்தி நபிகளாருக்கு தெரியும். என்றாலும் அபூஜஹில் உயிரோடு இருக்கிறானா இல்லையா, ஒருவர் சென்று பார்த்து வாருங்கள் என்று நபிகளார் அறிவித்தவுடன் எல்லோருக்கும் முந்திக் கொண்டு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாளை உருவியவராக விரைந்து சென்றார். அடுகளத்தில் வெட்டுண்டு கிடந்த எதிரிகளின் உடல்களை புரட்டி பார்க்கிறார். அங்கே குற்றுயிரும் குலை உயிருமாக முனகலுடன் அபூஜஹில். அவன் மார்பின் மீது மிதித்தவாறு அவன் தலையை வெட்ட இப்னு மசூத் வாளோங்கிய போது அபூஜஹில் ஈனக்குரலில், ஆடு மேய்ப்பவனின் மகனே, நீ என் மார்பின் மீது மிதிக்கவில்லை, குறைசியரின் அதிகார பீடத்தின் மீது கால் வைத்து விட்டாய் உன்னை என்று உரிமைய போது எங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏந்தி வந்த தௌஹீதின் ஒளி எல்லா அதிகார பீடங்களையும் தகர்த்து எரியும் என்று கூறியவராக இப்னு மசூத் அவனது கழுத்தை நோக்கி வீச வாளை ஓங்கிய போது அபூஜஹில் சொன்னான், என் தலையை வெட்டி விடாதே, தலையுடன் கழுத்து பகுதி முழுமையாக வரும்படி அறுத்து எடு. முகம்மதின் முன்னால் வெட்டப்பட்ட தலைகள் அடுக்கி வைக்கப்படும் போது என் தலைதான் உயரமாக தெரிய வேண்டும் என்றான், செத்த பின்னும் பெருமை தேடியவனாக. இப்னு மசூதின் வாள் அவன் கழுத்தை நோக்கி இறங்கியது. அபூஜஹில் என்ன ஆனான் பார்த்து வாருங்கள் என்று பெருமானார் அறிவித்தவுடன் அப்துல்லா இப்னு மசூத் முதல் ஆளாக உருவிய வாளுடன் ஏன் புறப்பட்டு போனார் தெரியுமா? அன்றொரு நாள் மக்கா நகரில் அல் குர்ஆனுடைய சூரத்துர் ரஹ்மான் அத்தியாயம் இறங்கிய தருணம். அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமுல் பயான். அளவற்ற அருளாளன் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான், அவனே மனிதனுக்கு பேசவும் கற்றுக் கொடுத்தான் என்று தொடங்கும் அந்த சூரா இறைவனின் அருட்கொடைகளை, படைப்பாற்றல் அற்புதங்களை, வல்லமைகளை வெளிப்படுத்தி வஃபி ஐயாலாயி ரப்பிக்கு மாத்து கத்திபான், உங்கள் இருசாராரில் இறைவனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் என்று திரும்ப திரும்ப சவால் விடுக்கிறது. அர்த்த செறிவும் அழகும் வாய்ந்த அர்-ரஹ்மான் சூறாவை மக்கள் முன் ஓதி காட்ட வேண்டும் என்று நபிகளார் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அருள்மறை வசனம் ஓதப்பட்ட இடங்களிலெல்லாம் நபித்தோழர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள்.
அச்சம் சூழ்ந்த அந்த நேரத்தில் நான் ஓதுகிறேன் என்று புறப்பட்டு போனவர்தான் இந்த அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். புனித காபா முற்றத்தில் நின்று இனிமையான குரலில் அர்-ரஹ்மான் சூராவை உச்சஸ்தாயில் ஓதினார். குர்ஆன் வசனம் காதில் விழுந்த அபூஜஹில் கோபத்தின் உச்சத்தில் விரைந்து வந்தான். இப்னு மசூதின் காது அடக்கி ஓங்கி அறைந்தான். தொடர்ந்து கடுமையாக தாக்கினான். இப்னு மசூதின் காது பகுதி கிழிந்து ரத்தம் கொட்டியது. தாக்குதல் வேகத்தில் இப்னு மசூத் மயங்கி விழ தோழர்கள் அவரை மீட்டெடுத்து தூக்கிச் சென்றனர். இப்போது புரிகிறதா? அபூஜஹில் என்ன ஆனான் பார்த்து வாருங்கள் என்று பெருமானார் அறிவித்தவுடன் அப்துல்லா இப்னு மசூத் முதல் ஆளாக ஏன் வாளை உருவிக்கொண்டு புறப்பட்டு போனார் என்பது இப்போது புரிகிறதா? அருள்மறை வசனங்களை காபா முற்றத்தில் ஓதிய காரணத்தால் அபூஜஹிலின் கை இப்னு மசூதின் தலைப்பகுதியை தாக்கியது. இப்போது அபூஜஹிலின் தலை இப்னு மசூதின் கையில். வல்ல இறைவனின் வான்முறை நம் கரங்களில், நம் கைகளில். சும்மா வந்ததா இந்த வசந்தம்? இல்லை. இதன் பின்பாடுகளை விசாரித்தால் நபிகளாரும் தோழர்களும் பட்ட துயரங்கள் ஏராளம் ஏராளம். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், அதனை நாமே பாதுகாப்போம் என்று வல்ல இறைவன் கூறுகிறான். இப்படித்தான் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு நம் கரங்களில் தவழ்கிறது. கைக்குழந்தையின் கன்னத்தை வருடுவது போல் குர்ஆனின் பக்கங்களை புரட்டுவோம். அதன் ஒளியை உள்ளத்தில் ஏந்தி உலகிற்கு கொண்டு போய் சேர்ப்போம். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர் அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர் திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளிக்ஸ் அண்ட் பேனர் மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94400746. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. எத்தனை நன்மைகள் இந்த 27ஆம் இரவிற்கு! தொழுகையின் ஒவ்வொரு அசைவில் துவங்கி நாம் நீட்டி மடக்கும் திகிரின் ஒவ்வொரு விரல் நுனிகளுக்குள்ளாலும் நன்மைகளை இறைவன் புதைத்து வைத்திருக்கிறான். ஆளும் இறையோனின் அருள் எல்லாம் சுமந்து நிகழும் இந்தொரு ராத்திரி என்று தக்கலை தாகீர் இந்த இரவை சிறப்பித்து பாடும் பாடலை நாமும் செவிமடிக்கலாம். வாருங்கள்.
தொடராய் திகழும் சுவன சோபனம் மேவும் புனித லைலத்துல் கதுரே. சங்கை நிறைரவே திகழும் சுவன சோபனம் மேவும் புனித லைலத்துல் கதுரே. திரையில் உலகும் ஒளியின் அருளினாலே அமுத கலசமுடன் திகழும் சுவன சோபனம் மேவும் புனித லைலத்துல் கதுரே. ஆளும் இறையோனின் அருள் எல்லாம் சுமந்து திகழும் திவ்ய ராத்திரி லைலத்துல் கதுரே. ஆளும் இறையோனின் அருள் எல்லாம் சுமந்து திகழும் திவ்ய ராத்திரி லைலத்துல் கதுரே. கேரள கம்யூனிஸ்ட் மேடை சில நேரங்களில் சில ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். சில வினோதங்கள் அந்த மேடையில் நடப்பதுண்டு. அப்படியான வினோதங்களில் ஒன்றுதான் கம்யூனிஸ்டுகளின் மேடையில் ஒரு ஆன்மீக தலைவர் உட்கார்ந்து பேசுவது. ஆம், கேரள மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் EKM நாயனார் போன்றவர்களுடைய சபையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் அவையில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் நாடு சந்திக்கும் பிரச்சனையை, மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை, தேவைப்படும் போராட்டத்தை என்று மக்களின் குரலாக மார்க்க மேடையில் கம்பீரமாக பேசிய அந்த குரல் சக நேரத்தில் கம்யூனிஸ்ட் மேடையிலும் பேசிய ஆச்சரியம். ஆம், மௌலானா அல்லாமா முஹம்மது சப்பீர் ஃபாசில் பாக்கவி அவர்கள் மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக நாட்டிற்கும் மார்க்கத்திற்கும் விளங்கியிருக்கிறார்கள். இதோ அவர்களின் சிறப்புக்குரிய தகவலை இன்றைய தாஜுல் உலமா பகுதியில் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தஞ்சாவூர் அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இசைமுரசு இணைய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாமா AM முஹம்மது ஷபீர் அலி ஃபாசில் பாக்கவி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மடை திறந்த வெள்ளம் போல் பல்லாயிரம் மேடைகளில் சொற்பொழிவுகளால் கர்ஜித்த சிங்கம்தான் சன்மார்க்க சண்டமாருதம் என்றழைக்கப்படும் அல்லாமா AM முஹம்மது ஷபீர் அலி ஃபாசில் பாக்கவி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஹஸ்ரத் அவர்கள் சையதுனா சித்திகுல் அக்பர் வம்சம் வழியே வந்த அண்ணல் ஆலா ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். 1937 கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி அருகேயுள்ள ஜமீனாத்தூரில் அப்துல் நாஃபியி ஷரீஃபா பீவி தம்பதியரின் 4வது மகனாக ஹஸ்ரத் அவர்கள் பிறந்தார்கள். 2 மூத்த சகோதரிகளும் 2 இளைய சகோதரிகளும், ஒரு அண்ணனும் 3 தம்பிமார்களும் ஹஸ்ரத் அவர்களின் உடன் பிறந்தவர்களாவார்கள். ஹஸ்ரத் அவர்கள் தனது சொந்த ஊரான ஜமீன் ஆத்தூரிலேயே 2ஆம் வகுப்பு வரை படித்தார்கள்.
அவர்களின் 7வது வயதில் ஹசரத் அவர்களின் தந்தை வியாபாரத்திற்காக கேரளா பட்டாம்பிக்கு குடும்பத்துடன் அடிபெயர்ந்தார்கள். பட்டாம்பியில் உலக படிப்புடன் கூடிய ஒரு மதர்சாவில் ஹசரத் அவர்கள் 5வது வரை படித்தார்கள். பின்பு 1947 முதல் 52 வரை நீடூர் மிஸ்பாகுல் ஹுதா அரபிக் கல்லூரியில் சேர்ந்து 4ஆம் ஜும்ரா வரை ஓதினார்கள். 1953இல் வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத்திற்கு சென்று 1958ஆம் ஆண்டு ஷேகாதம் ஹசரத் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களின் திருக்கரத்தால் மௌலவி ஆலிம் பாக்கவி என்ற பட்டம் பெற்றார்கள். பாக்கவி சனது பெற்ற பிறகு பட்டாம்பியில் மீலாது விழா பள்ளிவாசலில் நடந்தது. அதில் ஆரம்பத்தில் சிறிது நேரம் பேச மறுத்த ஷபீர் அலி ஹசரத் அவர்கள் மீலாது விழாவில் சிறிது நேரம் பேச முடியாது என்றால் உனக்கெல்லாம் யார் பட்டம் கொடுத்தது என்ற கேள்வியில் மிக பெரும் ரோஷம் கொண்டு தனது ஆசிரிய பெருமக்களின் அருமையை நிலைநாட்ட பெருமானாரின் பெருமைகளை பற்றி பேசினார்கள். அது சிற்றுரையா அல்லது சிறப்புரையா என்று கேட்கும் அளவிற்கு கேட்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்கள். ஹசரத்தின் அறிவாற்றலும் மறைந்திருந்த திறமையும் அப்பொழுதுதான் முதலில் சிறப்பாக வெளிப்பட்டது. அந்த அரங்கேற்றம் ஆச்சரியத்தை நிகழ்த்தியதால் தொடர்ந்து பல மேடைகளில் முழங்கினார்கள். உரத்த குரலில் வார்த்தைகள் தடுமாற்றம் இன்றி ஆவேசமாக தொடரும் ஹசரத் அவர்களின் பேச்சு அரசியல்வாதிகளையும் ஈர்ந்தது. நண்பர்களின் தூண்டுதலில் கேரள கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து பிரபலமான தலைவர்களான EMS நம்பூதிரிபாடு மற்றும் EK நாயனார் போன்றவர்களுக்கு மத்தியில் முக்கிய பேச்சாளராக உயர்ந்தார்கள். பின்பு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்ததால் பாடம் நடத்தும் ஆசிரியராக வரவேண்டும் என்ற தாயின் விருப்பத்திற்கு ஏற்ப முதலில் 1968இல் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 2 ஆண்டுகளும் பின்பு 2 ஆண்டுகள் மீண்டும் வியாபாரத்திலும் பின்பு 1972இல் காயல்பட்டினம் மஹதரத்துல் காதிரியா மதர்சாவில் ஓராண்டும் 1974இல் பல்லப்பட்டி மஹ்தூமியா மதர்சாவில் ஓராண்டும் 1975இல் வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹாத் மதர்சாவில் சேர்ந்து சுமார் 20 ஆண்டுகள் அவர்களது ஆசிரிய பணி ஒருபுறமும் மறுபுறம் அவர்களது சொற்பொழிவுகள் தமிழுலகம் அனைத்தையும் அரசாட்சி செய்து கொண்டிருந்தன. பின்பு சென்னையில் மதீனத்துல் இல்ம் என்ற ஈருலக அரபுக் கல்லூரியை தாம் சொந்தமாக தொடங்கி கடைசி வரையிலேயும் அதற்காக பாடுபட்டார்கள். தமிழகத்திலேயே முதலில் உலக கல்வியோடு மார்க்க கல்வியை கொண்ட ஒரு மதர்சாவை துவங்கியது ஹசரத் அவர்கள்தான். ஹசரத் அவர்களின் சொற்பொழிவுகளில் தரமற்ற வார்த்தைகள் ஒருபோதும் அதில் இருக்காது. தன் சொற்பொழிவுகளில் முஹம்மத் என்ற அருள் நாமத்தை செவியேற்கும் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வைத்து விடுவார்கள். ஹஜரத் அவர்கள் பேச ஆரம்பித்தால் கேட்போர் அனைவரையும் தன் சொற்களால் கட்டி போட்டு விடுவார்கள். நிறைய தருணங்களில் இஷா தொழுகைக்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட சொற்பொழிவுகள் காலை ஃபஜ்ர் வரை தொடர்ந்து நீடித்தும் இருக்கிறது. ஹசரத் அவர்கள் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகங்கள் செய்த பத்ர் சஹாபாக்கள் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருந்தார்கள். எனவே ஹசரத் அவர்கள் பத்ர் சஹாபாக்களை பற்றி ஏதேனும் உரை நிகழ்த்தினால் கேட்போருக்கு பத்ர் களத்திற்கே சென்று விட்டு வந்தது போல் இருக்கும். அவ்வளவு ஆழமாக உரை நிகழ்த்துவார்கள். அந்த உயிரோட்டமான சொற்பொழிவு இன்றும் இணையதளங்களில் பலரால் போற்றப்பட்டு வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஹசரத் அவர்களுடைய பேச்சு, நடையை, பாணியை, சொல்லாடலை தமிழகத்தின் நிறைய உலமாக்கள் அப்படியே இன்றளவும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அரபி, உருது, பாரிசி, தமிழ், மலையாளம் ஆகிய பன்மொழி புலமை மிக்க ஹசரத் அவர்கள் மொழிபெயர்ப்பு கலையில் தனக்கென ஒரு தனி பாணியை அமைத்துள்ளார்கள். காயல்பட்டினத்தில் இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் ஒரு மாபெரும் மாநாடு 1972ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற முஸ்லிம் லீக் தலைவர் மலையாள சொற்பொழிவு சிங்கமுமாகிய CH முகமது கோயா அவர்களின் உணர்ச்சி பூர்வமான எழுச்சி உரை நிகழ்ந்தது. அந்த உரையை கொஞ்சம் கூட வேகம் குறையாமல் மிகவும் சுவாரஸ்யமாக அசலை விட மொழிபெயர்ப்பு மிகவும் ஈர்க்கும் வகையில் ஹசரத் அவர்கள் தம் தாய்மொழி தமிழில் மொழிபெயர்த்து பேசினார்கள். ஹசரத் அவர்கள் ஒருபோதும் பணத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அதனை வெறும் காகிதம் எனும் அளவிலே தான் மதித்தார்கள். ஒருமுறை ஹசரத் அவர்கள் 2012ஆம் ஆண்டு கோவையில் உள்ள நால்வர் லே அவுட் பள்ளிவாசலில் லைலத்துல் கத்ர் இரவில்
ஹஜரத் அவர்களின் சிறப்புரைக்கு பின் அந்த மக்கள் பிரியத்தோடு ஹஜரத் அவர்களின் கைகளில் கொடுக்கப்பட்ட பணத்தையும் அன்று ஆற்றிய சிறப்புரைக்கு வழங்கப்பட்ட ஹதியாவின் கவரை பிரித்து கூட பார்க்காமல் அப்படியே அச்சபைக்கு தனது தேவைக்காக உதவி கேட்டு வந்திருந்த பார்வையற்ற மனிதருக்கு சதகா செய்ததை கண்ட அப்பள்ளி நிர்வாகிகள் வியந்து போனார்கள். 1970-80களில் உலகளாவிய நாடுகளில் நட்சத்திர பேச்சாளராய் ஜொலித்த ஹசரத் அவர்கள் ஹிஜ்ரி 15-11-1441 கிபி 7/7/2020 ஞாயிற்றுக்கிழமை உடல்நலக் குறைவால் இவ்வுலகை விட்டு பிரிந்து மறு உலகிற்கு பயணமானார்கள். அன்னாரின் புனித உடல் வேலூரில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. வல்ல நாயன் ஹசரத் அவர்களின் சேவைகளை கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹோட்டல் ரிஃபாயா ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல் உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும். ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், ஆந்தோனியார் தெரு, கொடைக்கானல். செல் 8778759594. இணையதளம் www.hotelrifaya.in. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993ஆம் ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். ஒரு இரவு முழுவதும் இறைவனிடம் அமல் செய்வதற்கான ராத்திரி என்பதால் இன்றைய தராவி கொஞ்சம் காலதாமதமாக தொடங்கும். வழக்கத்தை விட பள்ளிவாசல்கள் அலங்கரப்பட்டிருக்கும். நாமும் கொஞ்சம் இருப்பதில் புத்தாடைகளை அணிந்து வழக்கமான தராவிக்கு செல்லும் பயணத்தை விட இன்றைய பொழுதில் ஒரு சிறப்பை நாம் வைத்திருப்போம். பெரும்பாலும் இப்போதெல்லாம் ஊர்கள் தூரும் 27வது இரவிற்காக லைலத்துல் கதிர் இரவின் சிறப்பு சாப்பாடு, உணவு சகர் வைப்பதற்காக வழங்கப்பட்டு விடுகிறது. இதையெல்லாம் பார்க்கும் நம் வீட்டு பிள்ளைகள் அது என்ன மற்ற நாட்களில் இல்லாத தனித்துவம் என்று கேட்பார்கள். நாம் எதற்கு ஏதோ சாதாரணமாக பதிலை சொல்லி அவர்களை கடந்து விடக்கூடாது. உண்மையில் அப்படி கேள்வி கேட்கிற பிள்ளைகள்தான் நம் சொல்லும் பதிலிலிருந்து உண்மையை தேடக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். எனவே 27ஆம் இரவு குறித்து, லைலத்துல் கதிர் குறித்து, இன்றைய இரவின் தனித்துவமான செயல்பாடுகள் குறித்து குழந்தைகள், வீட்டு பிள்ளைகள், வளரும் தலைமுறை எதை கேட்டாலும் பொறுப்புணர்வோடு சரியான பதிலை சொல்வதற்கு முன் வருவோம். இதோ இப்படி ஒரு கலந்துரையாடல் நம் வீடுகளுக்கும் தேவை. லைலத்துல் கதிர் இரவு குறித்த கலந்துரையாடலை தருவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை பகுதியில் இயங்கி வரும் அருணாச்சலா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மகளிர் கல்லூரியின் மாணவியர்கள், குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையினுடைய மாணவியர்கள் ஆயிஷா, அர்ஷிதா, சஃபியா ஆகியோர் இணைந்து இந்த உரையாடலை நிகழ்த்துகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருணாச்சலா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் வெள்ளிச்சந்தையிலிருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அர்ஷியா, ஐஷா, சஃப்ரியா இன்னைக்கு பேச போகிறோம்.
இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லைலத்துல் கதிர். லைலத்துல் கதிர் பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸில் குறிப்பிடுபவை. லைலத்துல் கதிர் என்பதின் பொருள் கண்ணியமிக்க இரவு என்பதாகும். கண்ணியமிக்க இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். 1000 மாதங்கள் என்பது சுமார் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் ஆகும். இந்த இரவில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் அந்த 1000 மாதங்களுக்கு ஈடாகும். இந்த லைலத்துல் கதிருடைய இரவு இன்னும் சிறந்து விளங்க காரணம் அல்லாஹ் அல் குர்ஆனை முதலில் இந்த இரவில் தான் இறக்கி அருளினான். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம லைலத்துல் கதிருடைய இரவில் என்ன திக்ர் ஓதலாம்னு பார்க்கலாம். முதல் துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ், அழகாக ஓதுனீங்களே. இப்போ இந்த துவாவின் அர்த்தத்தை பார்க்கலாமா? அல்லாஹும்ம இறைவா, இன்னக நிச்சயமாக நீ, அஃபுவுன் மன்னிக்க கூடியவன். இறைவா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன். துஹிப்புல் விரும்பக்கூடியவன். அஃபுவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். ஃபஅஃபு ஆகையால் மன்னிப்பாயாக. அன்னி என்னை ஆகையால் மன்னிப்பாயாக. அப்போ யா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஆதலால் என்னை மன்னிப்பாயாக. இரண்டாவது துவா, ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذنوبنا وقنا عذاب النار. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நம்ம இரண்டாவது துவாவின் அர்த்தத்தை பார்க்கலாமா? ரப்பனா எங்கள் இறைவா, இன்னனா ஆமன்னா நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம். ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா எங்கள் பாவங்களை மன்னித்து தருவாயாக. வகினா அஸாபன் நார் நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. அப்போ எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து தருவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்ம 1-2 துவா பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை நீங்கள் ஓதி பாருங்க, புரிஞ்சு படிங்க, லைலத்துல் கத்ருக்கு பயன்படுத்துங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு நல்லது செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்புக்குரிய ரமலான் நாட்களில் அரபு நாடுகளில் உடல் உறுப்பு தானத்தை விழிப்புணர்வாக வழங்கும் சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த மஜ்லிஸ்கள் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ரமலான் மாதத்தில் உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தும் ரமலான் மஜ்லிஸ் நிகழ்ச்சிகள் குறித்து. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ரமலானை முன்னிட்டு கிவ் த கிஃப்ட் ஆஃப் லைஃப் என்ற ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆங்காங்கே நடைபெறுகிறது. ஐக்கிய அரபு
அமீரகத்தின் சுகாதார இலாகா சார்பில் முன்னெடுத்துள்ள இந்த நிகழ்ச்சி ரமலான் மாதம் அளப்பெரும் அருட்கொடைகளை வழங்கும் மாதம் என்பதாலும் அது எல்லாவற்றையும் விட மேலாக கருணையை அடிப்படையாக கொண்ட இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் உடல் உறுப்புகள் சுகவீனமாக காரணமாக உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் மருத்துவமனைகளில் சிறுநீரக பாதிப்புகள், கல்லீரல் பாதிப்புகள், இதய மாற்று அறுவை சிகிச்சை பாதிப்புகள் உள்ளிட்ட கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் உள்ளிட்ட உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுகாதாரத்துறை வைத்துள்ள பெயரே ஹயாத். ஹயாத் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனித வாழ்வில் உடல் உறுப்புகளுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாகவும் அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதனுடைய தேவை அதிகரித்து வருவதை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ரமலான் மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் 7 பிராந்தியங்களிலும் இதற்காக சிறப்பு ஏற்பாடாக ரமலான் மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒவ்வொரு பிராந்தியத்தின் உயர் அதிகாரிகள், காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர் இணைந்து இதில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 20 நாட்களில் 7 பிராந்தியங்களிலும் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் மூலம் 32,700 பேர் தங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ததற்கு பதிவு செய்துள்ளனர் என்பது இந்த நிகழ்ச்சியின் உச்சகட்ட ஹைலைட் ஆகும். கிவ் த கிஃப்ட் ஆஃப் லைஃப் என்று ஒரு உயிருக்கு, ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு பரிசு வழங்குங்கள் என்ற அடிக்குறிப்போடு இந்த நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை உடல் உறுப்புகள் தானம் செய்வதை ஷரீஅத் அங்கீகரிக்கவில்லை என்று தடை விதித்து வந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா மார்க்க விவகாரங்கள் துறை உடல் உறுப்பு தானம் அங்கீகரித்து ஃபத்வா வழங்கியதன் காரணமாக தற்போது முஸ்லிம் சமூகத்திலும் உடல் உறுப்புகள் தானம் செய்வதை பல்வேறு மட்டத்திலும் ஊக்குவித்து வருகின்றனர். இந்த உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்காகவே நேஷனல் கமிட்டி ஃபார் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று ஒரு இலாகா கூட ஐக்கிய அரபு அமீரகத்தில் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த ஹயாத் என்று சொல்லக்கூடிய திட்ட மூலமாக கடந்த 2024 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் இதுவரை 1150 பேருக்கு உடல் உறுப்புகள் தானம் பெற்று அதன் மூலம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையும் 1170 பேருக்கு உடல் உறுப்புகள் புதிதாக செயலிழந்த உறுப்புகளுக்கு பகரமாக பொருத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயத்தை துவங்குவதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய சுகாதாரத்துறையும் காவல்துறையும் இணைந்து முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் ரமலான் மஜ்லிஸ் நிகழ்ச்சிகள் மூலம் உடல் உறுப்பு தானத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் மூலம் இதுவரை 32,700 உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு மக்கள் விருப்பம் தெரிவித்து தங்களுடைய பெயரை பதிவு செய்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ரமலான் மாதம் கருணையின் மாதம் என்பது வெளிப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகள் பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும்.
உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. ரமலான் மாதத்தின் கடைசி 10 லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். என்றாலும் திருக்குரான் அருளப்பட்ட தினம் என்பதால் 27வது இரவை லைலத்துல் கதிர் இரவாக இப்போதும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். பெருநாளுக்கு நடைபெறும் ஒரு ஏற்பாட்டைப் போல நம் ஊர்களில் லைலத்துல் கதிருக்கான ஏற்பாடும் ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தது. இப்போதும் அது உணவு, உபசரிப்பு, திருவிழா என்பதாக வேறொரு கோணத்திற்கு அது பரிமாணம் பெற்றிருக்கிறது. என்றாலும் அன்றைய காலத்தின் நினைவுகள் பசுமையான அசைவுகள். இதோ இன்றைய நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில் லைலத்துல் கதிர் இரவுக்கான அந்த ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்புனித ரமலானில் இறைவன் நாம் நாடிய காரியங்களுக்கு நற்கிருபை ரஹ்மத்து செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா நபியே எங்கள் முஹம்மதுவே, யா நபியே எகன் ரசூல் நபியே, நாயகமானவரே நல்ல ரசூல் நபியே, தாயகமே எங்கள் கரத்தை தயவாய் பிடித்தருள்வீர். சுத்துண்டாமணி விளக்கே துலங்குகின்ற யா நபியே. நோன்பு 25க்குலாம் 27 நோன்பை எதிர்நோக்கி லைலத்துல் கதிர் ராவு வருதுன்ட்டு ஊரே அதே பேச்சாத்தே இருக்கும். வீட்டை கழுவி தலகாணி உர பாயெல்லாம் அலசி அடுப்பை மொழுகி தைக்க கொடுத்த துணியில் போயிட்டு எல்லார்ட்ட கடைக்கு அலைஞ்சு வாங்கி அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாமுன்னு 1000 மாதம் தொழுகிற தொழுகைக்கு உள்ள நன்மைகளாம் அந்த ஒரு ராவில் பெற முடியுமா அம்மா? பள்ளிவாசலில் 27 ராவு தொழுகை முடிஞ்ச உடனே 27 அதை விடிய தொழுவாங்கல்ல. திக்குரு ஓதுவாங்க, தஸ்பீனவில் ஓதுவாங்க, கேசரி முட்டாயெல்லாம் பகிர்வாங்க. தொழுகைக்கு நடுவில் சுக்குமல்லி காப்பி, ரோசு மில்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த பொம்பளைகள்லாம் திராவிய வீடுகளில் தொழுகிறாவத்தையெல்லாம் தெருவுக்கு தெருவு அவங்க தொழுது தஸ்பீகு நபிலு தஸ்பீகு திக்குரு விடிய தொழுவாம்மா. தொழுகைக்கு நடுவில் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பண்டத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இஞ்சி சாயா சேனியா பாயசம் கொடுப்பாங்க. நன்னி மாதிரிலாம் மொடண்டு 10 கையிலையும் புறப்பட்டதாம நீ குப்பாச்சட்டையை போட்டுக்கிட்டு முகத்தில் அப்படி ஒளி வீச வந்து தொழுவாகம்மா. ஊரே அப்படியே அவ்வளவு மகப்பத்தாக இருக்கும். அவங்க தொழுகிற இடம் அத்தர் வாசத்தோட தொழுகையில் பாவ மன்னிப்பும் இறைவனை கையேந்தி இறஞ்சிடணும் என தொழுகை சப்பு நிறைஞ்சு சங்கையாக இருக்கும். பார்த்துக்கோங்க. பைத்து ஓதி வரும்போது பெற லைட்டு, நட்சத்திர லைட்டு ஏந்திக்கிட்டு வருவாங்க. பைக்கு முழக்கம் ஊரையே அப்படி அழகாக்கிறோம்டா. பார்த்துக்கங்களேன். பைத்தில் கொடுக்குற தின்பண்டங்க 27ஆம் கிழமைக்கு அலுவா, மிச்சரு, பூந்தி இந்த ஆம்பளை மக்கள் வாங்கிட்டு வருங்க. தெருவுக்கு தெரு கூட்டுக்கறி சேர்ந்துக்கிடுவாங்க. தெருவில் யார் ஆடு வளர்க்குறாங்களோ அவங்க இந்த கெடா கறி, இந்த நாகூர் எண்ணெயெல்லாம் அப்படித்தான் போடுவாங்க. எல்லோரும் போய் அண்ணே இன்னைக்கு கெடா போடுறையில நாங்கள் சேர்ந்துக்கிறோன்னு கூட்டுக்கறி சேர்ந்துக்கிடுவாங்க. சேர்ந்து அந்த அன்னைக்கு பெருநாப்பட்ட வாடாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் கறியும் சோறுனே. பார்த்துக்கோங்க. 27 ராவு தொழுது முடிச்சு நோம்பு சகர் வச்சு பசரெலாம் தொழுதுட்டு விடிஞ்சு வீட்டுக்கு வீடு திண்ணையில் சில்லறையை 4 8 1 ரூபா 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்ண்டு ரக வாரியாக அதை மாற்றி வச்சுருப்பாங்க. அவங்க இந்த சக்காத்து வாங்க மனுஷ மக்கள்லாம் வருங்கம்மா. எல்லாத்துக்கும் சக்காத்து கொடுப்பாங்க. இந்த வெள்ளாமை விளையிற வீடுகள் என்ன செய்வாங்க, நெல் மூட்டை நெல்லுலேருந்து நெல், கேழ்வரகு, அரிசி அப்படி சக்காத்து கொடுப்பாங்க. வெள்ளாமை விளைஞ்ச கணையில் வந்த உடனேயே 2 மூட்டை நெல் இதுகளை எடுத்து வச்சிருவாங்க நம்ம சக்காத்துக்குன்னு சொல்லி. அதை தானியமாக கொடுப்பாங்க. அதுவும் மக்கள் வாங்கிட்டு போகுங்க. அப்போலாம் லைலத்துல் கதிர்னா கண்ணியமிக்க இரவு, திருக்குர்ஆன் அருளப்பட்ட இரவு, 1000 மாதங்களை விட சிறந்தது இந்த அல்லாஹ் கூறுகிறாங்களாம். கடைசி 10 நோன்புகளை ஒவ்வொரு ராவையும் கண்ணியமிக்க இரவாகவே தொழுகிறது ரொம்ப சிறப்புமா.
லைலத்துல் கதிரில் உள்ள மலக்குகளும் ஜிப்ரீலும் அலைஹிஸ்ஸலாமும் நம்மளுக்கு நன்மைகளை அருள் பாக்கியங்களை அள்ளி அள்ளி நம்மளுக்கு கொடுக்குறாங்களாம்மா. வைகர உதயமாகிற வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பார்த்துக்கங்கம்மா, அது எவ்வளோ சிறப்பானதுண்டு. லைலத்துல் கதிர் மாபெரும் சிறப்பாக குர்ஆனை அல்லாஹ் நம்மளுக்கு அள்ளியிருக்காங்க. நமது வாழ்க்கையோட எல்லா நன்மைகளும் வழிகாட்டக்கூடியது திருக்குர்ஆன். நம்ம அன்றாட வாழ்வோட சகல வெற்றிக்கும் காரணமானது குர்ஆன். எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் பின்னடைவு செய்கிறது பாதுகாக்கக்கூடியது குர்ஆன். இந்த புனிதமிக்க ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவமானதுண்டா, மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டும் திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். எனவே அம்மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோம்பு நோக்கவும் நல்ல அமல்களை செய்யவும் கடமைப்பட்ட உலாகிறாக. அப்படின்னா மக்கா நாம் இந்த சிறப்பான ராவில் குர்ஆன் ஓதுறது, பாவ மன்னிப்பு தேடுறது, தர்மம் செய்கிறது, திக்ர் செய்கிறது, இந்த 10 நாள் நம்ம வந்துக்கிட்டு நற்கர்மங்களில் தான் நம்ம அதிகம் ஈடுபடணுமா. ஆமாம், நம்ம எப்படிலாம் இருக்கணும் எல்லாம் அல்லாஹ் நம்மளோட அல்லாஹ் தாலா ஜல்ல ஜானுகு தாலா நம்ம அனைவருக்கும் சிறப்பான இரவல் அயுலத்திற்கு அதில் ஆக்கி தரணும். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம். மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. 1000 மாதங்கள் நன்மை சொரியும் ஓர் இரவு என்று நாம் சொல்லிவிடுகிறோம். என்னென்ன நன்மைகளும் என்னென்ன சிறப்புகளும் இந்த ரமலானின் 27ஆம் இரவுக்கு இருக்கிறது. இதோ ஷஹீமா லைலத்துல் கதிரின் சிறப்பை சொல்ல வருகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على عبده المصطفى أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, லைலத்துல் கதிருடைய சிறப்பினை பற்றி நான் உங்களோடு சில மணித்துளிகள் பேசப் போகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 இரவை முக்கியமாக கண்ணியப்படுத்துவதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள், உங்களிடையே ரமலான் மாதம் வந்தால் ஷஹ்ரு முபாரக்குன், அது பரக்கத் பொருந்திய மாதமாகும். ஃபர்லல்லாஹு அலைக்கும் சியாமா, அல்லாஹு தஆலா அந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கினான். துஃப்தவு ஃபீஹில் அபுவாபு ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது. அபுவாபு ரஹ்மா, ரஹ்மத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது. அபுவாபு சமா, வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. நரகத்தினுடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுகின்றான். ஷைத்தானை அல்லாஹு தஆலா விலங்கிட்டு விடுகின்றான். இவை அனைத்தையும் கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள், லில்லாஹி ஃபீஹி லைலத்துல், அல்லாஹ்விடத்திலே இந்த ரமலான் மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது. அந்த இரவின் கண்ணியம் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். யார் இந்த நன்மையிலிருந்து நீங்குகிறாரோ அவர் எல்லா நன்மைகளிலிருந்தும் நீங்குபவர். நன்மைகளிலிருந்து நீங்கியவர் தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு நன்மையிலிருந்தும் நீங்குவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்காட்டுகின்றார்கள். அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன என்கிற கேள்விக்கு ஒரு விடையாக தன்னுடைய குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தை இறக்கி காட்டுகின்றான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக இந்த குர்ஆனை கண்ணியமிக்க ஒரு இரவிலே நாம் இறக்கினோம். என்னுடைய கலாமை, என்னுடைய பேச்சை உலகம் அழியும் வரையிலும் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த குர்ஆனை நாம் இறக்குவதற்காக தேர்ந்தெடுத்த இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த இரவில் தான் எம்முடைய வேத வசனங்கள் அந்த நபிக்கு நாம் இறக்கினோம் என்று கூறி காட்டுகின்றான். வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர்,
லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன? இப்படி அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்கின்றான் என்றால், பொதுவாகவே குர்ஆன் அல் காரியத்து மல் காரியா வமா அதுராக்க என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்டால், வமா அதுராக்க என்று இறைவன் சொன்ன உடனே நாம் செவிகளை எல்லாம் தாழ்த்தி கேட்க வேண்டும். அல்லாஹ் அங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கூறப்படுகின்றான் என்று. வமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். என்ன அர்த்தம்? இந்த மாதத்திலே ஒரு மனிதன் ஒரு ரக்காயத் தொழுதால் 1000 மாதங்கள் அவன் உயிரோடு இருந்து தொழுதால் என்ன கூலியோ அல்லாஹ் அதை அவனுக்கு கொடுக்கின்றான். 100 ரூபாய் ஒருவன் தர்மம் செய்தால் 1000 மாதங்கள் ஒருவன் தர்மம் செய்தால் என்ன கூலியோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுக்கு கொடுக்கின்றான். அவன் வாழ்நாள் முழுக்க இபாதத் செய்தாலும் இந்த ஒரு இரவில் அவள் செய்யக்கூடிய இபாதத்திற்கு சமமாகாது. ஒமா துராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று கூறுவதோடு மட்டும் நிறுத்திவிட்டானா? இன்னும் சிறப்பு இருக்கின்றது அந்த இரவிலே என்று கூறி காட்டும் பொழுது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், பொதுவாகவே அரபியில கதிர் என்றால் நெருக்கம் என்று அர்த்தம். இந்த அர்த்தத்தை கொண்டு இந்த லைலத்துல் கதிரை எப்படி ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால், லைலத்துல் கதிருடைய இரவிலுடைய நெருக்கம் மலக்குகளினுடைய வருகையால் பூமி முழுக்க நெருக்கமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூய்மையான படைப்பு, அல்லாஹ்வுடைய தூய்மை சுத்தமான படைப்பு, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த படைப்பு, அந்த மலக்குகளின் வருகையால் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருக்கும். ரூஹ், யார் வருகிறார் தெரியுமா? சாதாரணமானவர் அல்ல. எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர், எல்லா ரசூல்மார்களையும் சந்தித்தவர், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வந்தவர். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வருவதற்காக பூமியில் அனுப்பப்படுகின்ற மலக்குகளின் தலைவர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த பூமிக்கு வருகை தருகிறார். அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ்விடத்திலே அந்த இரவுடைய அருள் எவ்வளவு விசாலமாக இருக்கும் தெரியுமா? அந்த இரவில் அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை யாரால் கணக்கிட முடியும்? அந்த இரவில் அல்லாஹ் கொடுக்கின்ற மன்னிப்பை யாரால் கணக்கிட முடியும்? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமும், பூமியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அமைதியும் சாந்தியும் நிம்மதியும் ஏற்படும். அல்லாஹ்வின் அருளால், அல்லாஹ்வின் மன்னிப்பால் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், காலை ஃபஜ்ர் வரை இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை குறிக்காட்டுகின்றான். மேலும் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சூரத்து துஹானிலே சொல்லும் பொழுது, ஹாமீம் வல் கிதாபில் முபீன், இது தெளிவான வேதமாகும். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா இன்னா குன்னா முன்திரீன், இதை அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் இறக்கினான். அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? ஃபீகா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அதில்தான் உறுதியான காரியங்கள் யாவும் பிரிக்கப்படுகின்றன. இந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டினுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகின்றது. அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கின்றான், மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கின்றான். லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய ஏட்டிலிருந்து இதுதான் இந்த வருடத்தினுடைய விதி, இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே நோயோடு வாழ்வான். இப்படி அத்துணை விதியையும் மனிதருடைய ஒரு வருட கணக்கு மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது. மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை பற்றி விளக்கம் தெரிவிக்கின்றார்கள். ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கின்றான். உறங்குவதற்காக அவன் சரி செய்யவில்லை. அவன் அடுத்த ரமலானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கின்றான் என்றால் அவனால் என்ன பண்ண முடியும்? அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். என்ன ஒரு புரிதல் சஹாபாக்களுக்கு மத்தியில். அல்லாஹு அக்பர், யாருக்கு தெரியும்? அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும்? யாரால் மாற்றி அமைக்க முடியும்? அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் இந்த இரவு முழுக்க தங்களுடைய விழிப்பை ஆக்கினார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றார். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட மகத்துவமிக்க கண்ணியமிக்க இரவை நாம் அடைவதற்கு வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய வேண்டும். வாஹித் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைலத்துல் கத்ர் இரவில் செய்யப்படும் அமல்களுக்கு என்னென்ன நன்மைகள், என்னென்ன கூலிகள் தரப்படும் என இறைவன் தெளிவுபடுத்தி விட்டான். அவற்றை அடைய முயற்சிப்பதே இனி நம் கடமையாக இருக்க வேண்டும். இதோ லைலத்துல் கத்ர் இரவின் நன்மையை அடைய முயற்சிப்போம் என்னும்
கருத்தியலை பாடலாக்கி தருவதற்காக தேரழந்தூர் தாஜுதீன் அவர்கள். லைலத்துல் கத்ர் என்னும் இரவினில் முழுதும் இறைவனை வணங்கிடுவோம். அந்த இரவினில் இறைவன் அளித்திடும் பலனை அடைய முயன்றிடுவோம். லைலத்துல் கத்ர் என்னும் இரவினில் முழுதும் இறைவனை வணங்கிடுவோம். அந்த இரவினில் இறைவன் அளித்திடும் பலனை அடைய முயன்றிடுவோம். 1000 மாதங்கள் வணக்கத்தை விடவும் சிறந்த இரவல்லவா. 1000 மாதங்கள் வணக்கத்தை விடவும் சிறந்த இரவல்லவா. பூமியில் மலக்குகள் ஜிபுரில் தலைமையில் இறங்கும் இரவல்லவா. ஒளிரும் இரவல்லவா. லைலத்துல் கத்ர் என்னும் இரவினில் முழுதும் இறைவனை வணங்கிடுவோம். அந்த இரவினில் இறைவன் அளித்திடும் பலனை அடைய முயன்றிடுவோம். ஒற்றைப்படையான இரவில் தேடுங்கள் என்றே நபி கூறினார். ஒற்றைப்படையான இரவில் தேடுங்கள் என்றே நபி கூறினார். அதை சித்த மகிழ்வோடு நித்தம் நாம் தேடி பள்ளியில் கூடுவோம். அருளை நாம் தேடுவோம். லைலத்துல் கத்ர் என்னும் இரவினில் முழுதும் இறைவனை வணங்கிடுவோம். அந்த இரவினில் இறைவன் அளித்திடும் பலனை அடைய முயன்றிடுவோம். என்றும் அழியாத ஏக இறைமறையை தந்த இரவல்லவா. என்றும் அழியாத ஏக இறைமறையை தந்த இரவல்லவா. அந்த இரவும் விடியும் வரை இறைவன் சாந்திதனை வழங்கும் இரவல்லவா. வழங்கும் இரவல்லவா. லைலத்துல் கத்ர் என்னும் இரவினில் முழுதும் இறைவனை வணங்கிடுவோம். அந்த இரவினில் இறைவன் அளித்திடும் பலனை அடைய முயன்றிடுவோம். 27ஆக இருக்கும் என்ற சொல்லை இப்னு அப்பாஸ் கூறினார். 27ஆக இருக்கும் என்ற சொல்லை இப்னு அப்பாஸ் கூறினார். அந்த அருளை நாம் அடைய தொழுது இறைவனிடம் இருகரம் ஏந்துவோம். அழுது மன்றாடுவோம். லைலத்துல் கத்ர் என்னும் இரவினில் முழுதும் இறைவனை வணங்கிடுவோம். அந்த இரவினில் இறைவன் அளித்திடும் பலனை அடைய முயன்றிடுவோம். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று என்று பாடினார். ஆனால் இன்று கேட்கிற கேள்விக்கு இன்றே சொல்வதுதான் பதில். அன்று பிறக்கிற கேள்விக்கு இன்று சொல்வது பதில் அல்ல. இஸ்லாம் எல்லாவற்றையும் தெளிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளச் சொல்கிறது. கேள்விகளின் வழியாக மார்க்கத்தை தெளிவுபடுத்துகிறது. இதோ மதுரை திருமங்கலம் இஸ்லாமிய மாணவியர் அமைப்பைச் சேர்ந்த சம்மினத்துல் அதிரா
சஃப்ரா ஆகியோர் இணைந்து கேள்வி பதில் ஒன்றை தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் கிளை இஸ்லாமிய மாணவியர் அமைப்பு. இன்றைய சூழலில் நம் சமூகத்தில் இருக்கும் பல்வேறு முரண்பாடான சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் விதத்தில் ஒரு மார்க்க கேள்வி பதில் பகுதி 1. இஸ்லாமில் ஏன் சமூக நீதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இஸ்லாம் சமத்துவம், நீதி, சகோதரத்துவம் போன்ற அடிப்படை மௌலிகைகளை வலியுறுத்துகிறது. இதில் நீதியை நிலைநாட்டுவது கடமை என திருக்குர்ஆனில் 4வது அத்தியாயம் 135வது வசனம் கூறுகிறது. இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிறார்களா? இஸ்லாம் பெண்களுக்கு தனியுரிமை, கல்வி, சொத்துரிமை, திருமண உரிமை போன்ற பல்வேறு உரிமைகளை வழங்கியுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், உங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் கீழ் உள்ளவர்களுக்கு நீங்கள் பொறுப்பு. ஆனால் சில சமூகங்களின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார காரணங்களால் பெண்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகும் நிலை உருவாகியிருக்கலாம். இது இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிரானது. இஸ்லாமில் ஏன் ஷரியத் சட்டம் கடைபிடிக்க வேண்டும்? ஷரியத் என்பது ஒரு முழுமையான வாழ்வு முறையாக கருதப்படுகிறது. இதில் சமூக நீதி, குடும்ப வாழ்க்கை, வர்த்தகம், குற்றவியல் சட்டம் போன்றவை அடங்கும். இது முறையான நீதியை நிலைநாட்டும் நோக்கத்தோடு இயங்குவதால் மனிதர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் ஏன் நிக்காப் அணிய வேண்டும் என கூறுகிறார்கள்? முஸ்லிம் பெண்களுக்கு ஹிஜாப் கடமை என்று கூறப்படுகிறது. ஆனால் நிக்காப் பற்றிய கட்டாயம் குறித்து பன்முகமான கருத்துக்கள் உள்ளன. குர்ஆனில் 24வது அத்தியாயம் 31வது வசனம் கூறுகிறது, முஸ்லிம் பெண்கள் தங்கள் அழகுகளை வெளிப்படுத்தாதிருக்க வேண்டும், அன்றி இயல்பாக வெளிப்படும் பகுதி தவிர. இதன் விளக்கம் ஒவ்வொரு பண்டிதனும் வேறுபட்ட முறையில் கூறுவார்கள். சிலர் முகத்தை மூட வேண்டும் என்பார்கள், சிலர் முகம் காண்பிக்கலாம் என்பார்கள். முஸ்லிம்கள் ஏன் உழைப்பை விட ஜக்காத் மீது அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள்? இஸ்லாம் உழைப்பையும் பொருளாதார சீர்திருத்தத்தையும் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்க்கிறது. ஜக்காத் என்பது பணக்காரர்கள் சமூகத்தில் பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு கடமையாகும். உழைப்பும் தானமும் இரண்டும் சமூக வளர்ச்சிக்கே உதவியாக இருக்க வேண்டும். குர்ஆன் 9வது அத்தியாயம் 60வது வசனம் கூறுகிறது, ஜக்காத் ஏழைகளுக்கே, தேவையுடையவர்களுக்கே, இதயம் இணையும் நபர்களுக்கே. பிரார்த்தனையை கேட்பதற்கு இந்த இரவு முழுவதும் இறைவன் செவித்தாய்த்திருக்கிறான். அவனது அடியான் கேட்கும் பிரார்த்தனைக்கு அவன் மனமிறங்க இன்றைய இரவு தயாராக இருக்கிறான். இந்த இரவை நாம் அர்த்தமுள்ள பிரார்த்தனையாய் அலங்கரிக்க வேண்டும். இதோ அர்த்தமுள்ள பிரார்த்தனை என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஹஃபீஸா அவர்கள் நம்மோடு. இசை முரசு இணையம் எஃப்எம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் எம் ஹஃபீஸா ரஹ்மத். நான் ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அர்த்தமுள்ள பிரார்த்தனை. மனிதர்கள் வாழ்க்கையில் உடல், பொருளாதாரம் மற்றும் உளவியல் ரீதியான நெருக்கடிகளை அனுபவிக்கிறார்கள். அதில் நம்பிக்கையாளர்கள் தங்களது வாழ்க்கை பிரச்சனைகளை பிரார்த்தனைகள் மூலம் தீர்க்க முற்படுகிறார்கள். ஆனால் பிரார்த்தனை என்பது சில சொற்களை மொழியும் வெளிப்புற சடங்காகவே பலரும் தவறாக புரிந்து வைத்துள்ளார்கள். அர்த்தமுள்ள பிரார்த்தனை என்பது பசியுள்ள குழந்தை உணவுக்காக தன் தாயிடம் அழுவது போல் இதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து ரப்போடு நடத்த வேண்டிய நம்பிக்கையுடன் கூடிய ஒரு தேட்டமாகும். திர்மிதியில் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பதில் அளிக்கப்படும் என உறுதியான எண்ணத்துடன் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அலட்சியமான உல ரீதியான ஈடுபாடில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரார்த்தனைகள் என்ற பெயரில் மோசடிகள் தான் பல இடங்களிலும் நடக்கின்றன.
மிகவும் சமீபமாக இருக்கும் இரட்சகனை கபட வேட ஜாதிகளான இடைத்தரர்களை நாடுவது ஆபத்தானது. அல்லாஹ் கூறுகிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாகவே நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனைகள் செய்பவர்களின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுங்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 186வது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. த மாடர்ன் டிராவல்ஸ் உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜியாரத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. ஒரே பாக்கெட்டில் 2 பொருட்கள் ஒன்றை வாங்கினால் ஒன்று அதனோடு சார்பாக கிடைத்துவிடும் என்றால் அதை காம்போ பேக் என்று சொல்கிறோம். அப்படியான ஒரு காம்போவாகத்தான் இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது. ஏனென்றால் துவாவுக்காக இறைவன் இறங்கும் தினமாகவும் நம் பாவ மன்னிப்பை ஏற்று நமக்கு மன்னிப்பு வழங்கும் துவாவாக இந்த துவாவை அங்கீகரிக்கவும் இறைவன் இந்த நாளில் காத்திருக்கிறார். இதோ அந்த நாளை பயனுள்ள வகையில் கழிக்கும் வகையில் நமக்கான பிரார்த்தனையோடு நாம் தௌபாவும் கேட்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அம்தன் யுஹாஃபி நிஹ்மல் வ யுகாஃபி மசீதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ பாரிக் வ ஸல்லிம். ஜஸல்லாஹு அன்னா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹுவ அஹ்லு. அல்லாஹும்ம அர்ஹம்னா பிர்ரஹ்மதிக யா ரஹ்மர் ராஹிமீன். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி துனூபனா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஹ்திக்னி மினன் நாரி வதுல்கில் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலனம் செய்கின்ற யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உன் திருத்தூதரான எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் மீதும் நீ ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்வாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே, புனிதமான லைலத்துல் கதருடைய இரவிலே உன்னிடம் நாங்கள் கையேந்தி கேட்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை விட்டும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை விட்டும் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். நாங்கள் காலையில் செய்த பாவங்களை விட்டும் நாங்கள் மாலையில் செய்த பாவங்களை விட்டும் உன்னிடம் தௌபா செய்து மீளுகிறோம். நாங்கள் பகலில் செய்த பாவங்களை விட்டும் நாங்கள் இரவில் செய்த பாவங்களை விட்டும் உன்னிடம் தௌபா செய்து மீளுகிறோம். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். நாங்கள் எங்கள் கண்களால் செய்த பாவங்களை விட்டும் நாங்கள் எங்கள் காதுகளால் செய்த பாவங்களை விட்டும் நாங்கள் எங்கள் நாவினால் செய்த பாவங்களை விட்டும் நாங்கள் எங்கள் கைகளால் செய்த பாவங்களை விட்டும் நாங்கள் எங்கள் உடல் உறுப்புகளால் செய்த பாவங்களை விட்டும் நாங்கள் எங்கள் உள்ளத்தால் எண்ணிய பாவங்களை விட்டும் நாங்கள் எங்கள் உணர்வுகளால் செய்த பாவங்களை விட்டும் உன்னிடம் தௌபா செய்து மீளுகிறோம். யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம். நாங்கள் உன்னிடம் உறுதியளித்து வாக்கு தந்த பின்னரும் நாங்கள் செய்த பாவமான மாறுபாடுகளை விட்டும் உன்னிடம் மன்றாடுகிறோம். உன்னுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு உனக்கு விரோதமாக நாங்கள் நடந்ததை விட்டும் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். நீ நிர்ணயித்த கடமைகளை இரவு பகலாக மனமுரண்டாகவும் அறியாமையாலும் நாங்கள் பாழாக்கியதை விட்டும் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம்.
நாங்கள் விரும்பியும் விரும்பாமலும் கட்டுப்பாடுகளை மீறி இச்சைக்கு ஆட்பட்டு வரம்பு கடந்து செய்த செயல்களுக்காக உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகிறோம். கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே, உன்னை தவிர எங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை. வணக்கத்துக்குரிய நாயன், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சங்கையும் வலுப்பமும் மிக்க அல்லாவிடம் நாங்கள் மனத்தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்கிறோம். உன்னிடம் தௌபா செய்து மீளுகிறோம். உன்னிடம் தௌபா செய்து மீளுகிறோம். உன்னிடம் தௌபா செய்து மீளுகிறோம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. எங்கள் மனைவி மக்களின் பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. எங்கள் சகோதர சகோதரிகளின் பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. எங்கள் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், இன்னும் அனைத்து மோமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரது அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் மீது நீ ரஹ்மத்து செய்வாயாக. எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. உன்னுடைய முஹப்பத்தையும் திருப்பொருத்தத்தையும் பெற்ற நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் கஷ்டங்களை நீ தீர்த்து வைப்பாயாக. உன்னுடைய சோதனைகளை விட்டும் வேதனைகளை விட்டும் கோப பார்வையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். எங்களை நீ அன்பு கண் கொண்டு பார்ப்பாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான பலாய் முசீபத்துக்களை விட்டும் ஆபத்துக்களை விட்டும் வறுமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் எல்லா நோய் நொடி நொம்பலங்களை விட்டும் கண் திருஷ்டி சூனியம் பொறாமை போன்ற தீங்குகளை விட்டும் உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களில் திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு நீ நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், குழந்தை இல்லாதவர்களுக்கு நீ குழந்தை செல்வங்களை அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் கடன்கள் கஷ்டங்களை நீ நீக்கி வைப்பாயாக. எங்கள் வாழ்விலே நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்வை ஈருலகிலும் தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகத்தின் கஷ்டங்களை விட்டும் மௌத்துடைய வேதனை, கபருடைய வேதனை, கியாம நாளுடைய வேதனை, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தின் கஷ்டங்கள், நரகத்தின் வேதனைகள் அனைத்தையும் விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்கள் அமல்களில் உள்ள குற்றம் குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தாத பாவிகளாக உள்ளோம். எங்களிடம் எந்த அமல் இபாதத்துக்களும் இல்லை. ஆனால் உன்னையும் உன் பேரருளையும் மட்டுமே நம்பியுள்ளோம். தாயை விட பல மடங்கு அன்பானவனே, இரக்கமுள்ள ரப்பே, உன் பேரருளை கொண்டு எங்களை நீ மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. உன்னை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை நாயனே, நீ எங்களை கைவிட்டு விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. உலகெங்கும் பல்வேறு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டுள்ள எம் முஸ்லிம் உம்மத்தை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தார்களின் பிழைகளை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தார்களுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தார்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. அல்லாவே, இம்மையிலும் மறுமையிலும் எங்களை அஹ்லுல் விலாயத் என்னும் இறைநேச செல்வர்களின் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الميزان وقنا عذاب الصراط وقنا عذاب السكرات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. இந்த இரவை சங்கை செய்யுங்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். சங்கை செய்தல் என்றால் கௌரவித்தல் என்று பொருள். கௌரவிப்பதற்குத்தான் அரபு மொழியில் கதிர் என்று சொல்வார்கள். இது லைலத்துல் கதிர். நாம் யாரையாவது கௌரவிப்பதற்கு கதராடையை அணிகிறோம். இந்த கதராடையின் பின்புலத்தில் இந்த அரபு சொல் எப்படி சேர்ந்தது? இந்திய விடுதலை போராட்டத்தில் அலி சகோதரர்கள் எனப்பட்ட இமாம் அலி ஷவுகத் அலி அவர்களுடைய தாயார் ஃபியாமா என்னும் பெண்மணி மகாத்மா காந்தியடிகள் அலி சகோதரரின் இல்லத்திற்கு சென்றபோது அவர்கள் கையால் நெய்த கதராடை ஒன்றை காந்தியடிகளுக்கு போர்த்தி
இது உங்களுக்கு கதராக இருக்கட்டும், கௌரவமாக இருக்கட்டும் என்று சங்கை செய்தார்களா. அதன் பிறகே காந்தியடிகள் கதர் இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். கைத்தறி இயக்கம் என்று தொடங்க வேண்டிய அந்த இயக்கம் கதிர் என்னும் பெயர் பெறுவதற்கு ஃபியாமா தன் கரத்தால் நெய்த அந்த கைத்தறி துணியே காரணம். இதோ சங்கை செய்யும் ரமலானின் இரவை பற்றி பாட தீனிசை குயல் ரஹீமா அவர்கள் நம்மோடு. பள்ளிவாசலும் வீடாகிடும், படைத்தோனருள் கை கூடிடும். இரவிலே இது ஒரு வரமல்லவா. சங்கை மிகு லைலத்துல் கதிர் இரவு, அல்லாஹ் அள்ளித் தரும் நல்லருளின் வரவு. கையேந்தி கண்களில் நீரேந்தி அழைத்திடும் இரவு இது, அமைதியின் இரவு இது, ரமலான் சிறப்பு இது, பொறுமைக்கு பரிசு இது, படைத்தவன் கூலி தரும் வெகுமதி இரவு இது. பசி தூக்கமும் துறந்தே தினம் 30 நாள் தியானம் மனம். இரவிலே இது ஒரு வரமல்லவா. சங்கை மிகு லைலத்துல் கதிர் இரவு, அல்லாஹ் அள்ளித் தரும் நல்லருளின் வரவு. வேண்டுதலை வைத்திடுவோம், வேண்டியதை நாம் பெறுவோம். வல்லோனின் வாசல் நமக்கு எப்போதும் திறந்திருக்கும். நபிநாதர் போதம் நம்மை எந்நாளும் வழி நடத்தும். வலிமார்களும் சஹாபாக்களும் நாதாக்களும் கண்ட இரவு, இரவிலே இது ஒரு வரமல்லவா. சங்கை மிகு
பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. இந்த சிறப்பு வாய்ந்த மாலை பொழுதின் நிறைவு பகுதியை நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த நிறைவான நேரத்தில் ரமலானின் நோன்பை திறக்கும் இந்த பொழுதில் நாம் கடைசி பத்தில் ரமலான் வசந்தம் அழகான ஒரு பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். அந்த வகையில் நாளும் ஓர் நல்லதொரு பிரார்த்தனையை வழங்க ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவி ஆயிஷா நஸ்ரின் அவர்கள் பிரார்த்தனையை ஏறெடுக்கிறார்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஐசா நஸ்ரீன், 12ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நாளும் ஓர் நல்லதோர் பிரார்த்தனை. அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், எங்களுடைய செயலிலும் சொல்லிலும் எங்களுக்கு உள்ள தூய்மையை அளிப்பாயாக. யா அல்லாஹ், வாழ்கின்ற காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுடைய கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு மரணிக்கின்ற பொழுது கூட உனக்கு கட்டுப்பட்டவர்களாகவே எங்களை மரணிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தின் வாழ்வாதாரங்களுக்காக மறுமை வாழ்வை மறந்து வழி தவறி செல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக. நீ எங்களுடன் இருக்கின்றாய் என்ற நம்பிக்கை தான் எங்களை மன உறுதியுடன் வாழ வைக்கின்றது. அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், ஒரு நிமிடம் கூட எங்கள் நஃப்ஸின் பக்கம் எங்களை தள்ளி வைத்து விடாதே. எப்பொழுதும் எங்களுடன் இருந்து நேரிய பாதையில் எங்களை செலுத்துவாயாக. எங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்பே, சுமூகமாக நடைபெறும் எங்கள் வாழ்க்கையை திசை மாற்றும் நிகழ்வுகளிலிருந்து எங்கள் இல்லத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் காரியங்கள் சிதறுண்டு போவதிலிருந்து எங்களை காப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அழகான பாதுகாப்பால் எங்கள் வீட்டையும் எங்கள் வீட்டில் உள்ளோரையும் இழிவுபடுத்தும் அவமானப்படுத்தும் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. எங்கள் வீட்டில் அருள் வளத்தையும் மன ஆறுதலையும் அமைதியையும் நாங்கள் வாழும் காலமெல்லாம் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தாரை உனக்கு அடிபணிந்து திக்ரு செய்பவர்களாக, ஐவேளை தொழுபவர்களாக, தான தர்மம் செய்பவர்களாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எவருடைய உள்ளத்தில் வேதனை இருக்கிறதோ அதை அவருக்கு லேசாக்குவாயாக. எங்கள் தேவைகளுக்காக உன்னை அல்லால் யாரிடமும் கெஞ்ச வைத்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய நன்மைகள், ரிஸ்க் மற்றும் பாக்கியங்களின் வாசல்களை நாங்கள் அறியாத புறத்திலிருந்து திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் உள்ளங்களின் பிரகாசமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீக்கும் கருவியாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், உன்னிடம் கையேந்தி கேட்கிறோம். உன்னிடமிருந்துதான் எங்களுக்கு பதில் வர வேண்டும். உன்னை விட்டால் வேறு இறைவன் எங்களுக்கு இல்லை. நீ கைவிட்டால் எங்களை காப்பாற்றுவோர் யாரும் இல்லை. யா அல்லாஹ், எங்களின் அன்னையர்களை விட அதிகம் கருணை கொண்டவனே, எங்களின் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. சல்லல்லாஹு அலா கைர ஹல்கிஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நேயர்களே, இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி லைலத்துல் கத்ர் இரவை சந்திக்க இருப்பதால் அதன் நன்மைகளையும் சிறப்புகளையும் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்புக்குரிய மாலை பொழுதாக இன்றைய மாலை பொழுதை அலங்கரித்தது. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இசை முரசு எஃப்எம் என்னும் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல் வழியாக எப்போதும் கேட்கலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அருள் பொங்கும் புனிதமான ரமலான்
ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாவின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.